நாம இன்னைக்கு ஒரு புது அட்வென்ச்சர் சீரீஸை வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நாம நின்று பேசிட்டு இருக்க இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அடிக்கடி வரக்கூடிய இடங்கள். கரடி வரும் கரடி வரும் சார், அதெல்லாம் களைச்சி பார்க்க அது சாப்பாடுக்கு வச்சுக்க. 12 மணி ஆகும் சார். 12 மணிக்கெல்லாம் கீழே இறங்கு, 10-11 மணிக்கு கீழே இறங்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம இன்னைக்கு ஒரு புது அட்வென்ச்சர் சீரீஸை வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்காக நாம இன்னைக்கு போக போறது சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய வால்பாறைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அது போறதுக்காக நம்ம விலாகை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா ஆழியார்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஆழியார் டேம் தான். இப்போ மான்சூன் டைம் முடிஞ்சதுக்கு அதுக்கும் டேம் ஃபுல்லா வந்து தண்ணி நிக்குது. இது வரைக்கும் தண்ணி நிக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ அங்கே நடுவில் தான் இருந்தது தண்ணி, ஃபுல்லாக வந்து மணல் மேடாக இருந்தது. இப்போ நாம் நின்று பேசிட்டு இருக்க இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அடிக்கடி வரக்கூடிய இடங்கள். இப்போ கூட இங்கே கூழ் ஊத்துட்டு இருந்தாங்க ஒரு அக்கா, அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு வீடியோ காமிச்சாங்க. பார்த்தா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே யானை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே தான் நின்றுட்டு இருந்துதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆற்றுல இங்கே டேம் தண்ணி இருக்கு இல்லையா, இது அந்தாண்ட உள்ள ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்விம் பண்ணியே வருமா, வந்து இங்கே வந்து ஏறி இந்த இடம் ஃபுல்லாக வந்து நின்றுட்டு இருக்குமா. நைட்டில் ஈவினிங் ஒரு 6:30-7 மணிக்கெலாம் இந்த ரோட்லேயே அப்படியே நடந்து போகுமா. ஸோ அவங்க அந்த வீடியோவும் காமிச்சாங்க. அவங்க வீடு அந்த செக் போஸ்ட் கிட்ட இருக்கான். நம்ம உள்ளுக்குள்ளார நுழைவோம் இல்லையா, ஆழியார் செக் போஸ்ட் கிட்ட அவங்க யானை வந்து நடந்து போகிற வீடியோஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம போகும்பொழுது இந்த வீடியோவில் எந்த மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்கள் நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது போக போக தான் நமக்கு தெரியும். வால்பாறைக்கு இப்போ நம்ம போகும்போது ஒரு புது அப்டேட்டோட போகிறோம். என்னன்னா, இப்போ நம்ம வால்பாறை போகும்பொழுது இ பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். ஊட்டி கொடைக்கானல் போகும்போது எப்படி வாங்கிட்டு போகிறோமோ அதுமாரி வால்பாறைக்கும் இ பாஸ் போடணும். நாம் ஏற்கனவே ஒரு 2 days முன்னாடியே போட்டாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ஆனமலை டைகர் ரிசர்வ்க்குள்ளார தான் வந்து நம்ம போய் நம்ம வால்பாறை போக போகிறோம். வால்பாறையும் ஆனமலை டைகர் ரிசர்வ்க்குள்ளார தான் இருக்குது. ஸோ இங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழியில் கவி அருவின்னு சொல்லிட்டு, மங்கி ஃபால்ஸ் தான் கவி அருவின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. நமக்கு டைம் கிடச்சதுன்னா அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வால்பாறைக்கு ஏறலாம். ஏறும் பொழுது அந்த டாப் ஆங்கிள்லேருந்து இந்த டேமை பார்க்குற வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஏறலாம். வால்பாறை அப்படிங்கிற பேரை கேட்டோன்னா உங்களில் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது அழகான அந்த டீ பிளான்டேஷன் தான். டீ பிளான்டேஷன் மட்டும் இல்லாமல் வால்பாறைக்கு இன்னொரு முகம் இருக்குது, அதுதான் வைல்ட் லைஃப். நீங்கள் வனவிலங்குகளை மிகவும் நேசிக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்களா, அட்வென்ச்சரான ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வால்பாறை வந்து அதுக்கான சரியான இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து வால்பாறைக்கு போகணுன்னாலும் ஆழியார் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போக முடியும். ஆழியார் செக் போஸ்ட் காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அந்த டயத்தில் தான் நீங்கள் போக முடியும். பர்டிகுலராக சொல்லணுன்னா இந்த காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே தான் 2 வீலர் ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்காரணத்தை முன்னிட்டு 2 வீலர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுமாரி டூரிஸ்ட் வெஹிக்கிளும் இந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே தான் அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு அப்புறம், அதாவது ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் லோக்கல் வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு காருக்கு 50 ரூபாயும் ஒரு பர்சனுக்கு 30 ரூபாயும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேர் போனதுனால 50 ரூபா ப்ளஸ் 60 ரூபா மொத்தம் வந்து 110 ரூபாய் நம்ம டோலில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளுக்குள்ளார நுழைய முடியும். ஆழியார் செக் போஸ்ட்லேயே நம்மளுடைய இ பாஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளார விடுவாங்க. அதனால்
நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் இ பாஸ் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளார போகிறதுங்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த பயணத்தை ரொம்ப சுலபமாக்கும். ஆழியாறுலேருந்து வால்பாறை வரைக்கும் 40 ஹேர்பின் பெண்டை கடந்து தான் நாம் வால்பாறையை ரீச் பண்ண முடியும். அப்படி அந்த ஹேர்பின் பெண்டில் போகும்பொழுது இந்த பயணம் அப்படி ஒரு சுகமான பயணமாக உங்களுக்கு அமையும். அதுக்கு காரணம் ஆழியாறு டேமோட அழகை சைடில் நம்ம பார்த்துக்கிட்டே அந்த ட்ராவல் பண்ணுற அனுபவம் உண்மையிலே வார்த்தையில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அருமையான அனுபவமாக எங்களுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் விஷுவலாக இதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் போகிற வழியில் கவியருவி அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கி ஃபால்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட தடவை இந்த வால்பாறையை கிராஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஆனால் இந்த கவியருவிக்கு நம்ம போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக இந்த கவியருவி எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறேன். அதனால் உங்களுக்கும் நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போகலாம். நாம் வால்பாறை போகிற வழியில் கவியருவி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ 50 ரூபா ஒரு ஆளுக்கு. போய் குளிக்கிறவங்க குளிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமாக இந்த ரூட்டில் ஏகப்பட்ட வாட்டி கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வரையும் குளித்ததில்லை. சரி, இந்த ஃபால்ஸுக்கே போனதில்லை, ஃபஸ்ட் டைமாக போகிறேன். உங்களுக்கும் காமிக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. இந்த ட்ரிப்பில் நம்ம கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிப் ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாம் ஃபால்ஸில் குளிக்கலை. ஏற்கனவே மார்னிங் குளிச்சுட்டு கிளம்பி வந்ததுனால ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. அதனால் குளிக்காமல் ஜஸ்ட்டு அந்த அருவியை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாம் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாம் மலை மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே ஏறினதுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளிர்னு ஒரு வெள்ளை கம்பளத்தை விரிச்சு விட்ட மாதிரி பார்ப்பதற்கே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. அதாவது ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த மலைகளுக்கு நடுவே வெள்ளையாக இந்த பனிமூட்டத்தை பார்க்கும் பொழுது நம்ம மனசு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தில் வந்து திக்குமுக்காடி போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்னடா ஒரே கவிதை மாதிரி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேனேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம போகும்பொழுது உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறதுங்கிறதே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃபீலு. அதை நம்ம உண்மையிலேயே என்ஜாய் பண்ணிட்டு தான் வால்பாறையை போய் சேர்ந்தோம். நாம் வால்பாறை போகிற வழியில் ஒரு இடத்துல இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகள் கூட்டமாக நின்றுட்டு இருந்தது. சரி, அதை பார்த்தோன்னே அதையும் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லி அங்கே இறங்கி கொஞ்சம் ஷூட் பண்ணேன். முன்னாடியே
நாம் காட்டு மாடுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ரோட்டு ஓரத்தில் பார்ப்பதற்கு கொஞ்சம் அரிதான லைன் டெயில்டு மொக்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கவால் குரங்கு வந்து ரோட்டு ஓரத்துலேயே வந்து உட்காந்துருந்தது. இந்த சிங்கவால் குரங்குகள் பொதுவாக சவுத் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் வாழக்கூடியது. அதோட வால் பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கிறதுனால இது லயன் டெயில்டு மொக்காக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மழையாக இருக்கிறதுனால கிளைமேட்டே அப்படியே ஒரே மிஸ்டியாக இருக்குது. நாம் ஒரு வழியாக வால்பாறையில் உள்ள நாம் ஏற்கனவே புக் பண்ணியிருந்த ஹனிபீ ரெசார்ட்க்கு வந்துட்டோம். ஏற்கனவே ஹனிபீ ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு அட்வென்ச்சராக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இது வந்து கரெக்டான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் லாஸ்ட் டைம் நம்ம தங்கியிருந்தப்பவே ஒயில்டு டாகு இண்டியன் கார்லாம் எதிர்த்தாப்புலேயே இருந்தது. ஹண்டிங்லாம் கூட ட்ரை பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு அட்வென்ச்சரான பிளேஸில் உங்களுக்கு ஒரு ஸ்டே வேணும்னா இது கரெக்டான பிளேஸு. பர்டிகுலராக இது பேச்சுலருக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். நீங்கள் ஃபேமிலியாக வர்ற மாதிரி இருந்தால் முன்னாடியே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஃபேமிலி தான், மற்ற ரூமுக்கும் வந்து ஃபேமிலி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ரூம், ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாட் பேட், ரொம்ப ஹை கிளாஸாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. ஹாட் வாட்டரும் வந்து உங்களுக்கு 24 hours கிடைக்கும். கெய்சர் இருக்கிறனால எனி டைம் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கிடைக்கும். எப்படி நைஸ் எப்படி கீழே இறங்கி ஆள் தொக்கம்னா சல்ல வந்துடும். இல்லை யானை இப்படி வருமா இல்லை வேற? யானை தான் வருது. யானை தான் அப்படி வரும். வேற எதுவும் வர யானை வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி யானை தான். சிறுத்தை கரடிலாம் அதெல்லாம் செடிக்குள்ள பாஞ்சி தான் வருங்க. இப்போ எல்லாம் வெட்டியாச்சு இல்லை இங்கே? எப்படி வந்துருங்க இறங்கிருக்கு சார். இல்லை இறங்கி இப்படி போகுமா? செடிக்குள்ளே தான் வருது. யானை மட்டும் தான் மெருகும் பெருசாக இருந்தால் வருது. அதான் இது இப்படி வரும். இல்லை ஏத்தப்பல தண்ணி குடிக்க போகணுங்களா இங்கே? அது சிறுத்தை எங்கேருந்து வந்து போகும்னு கேட்குறேன். சிறுத்தை கீழே செடிக்குள்ள இப்போ இந்த இது இருக்குங்க, வெட்டிக்கலுங்க, வெட்டாதுக்குள்ள தான் போகும். அதான் அது போகிறது இந்த பக்கம் தான் இறங்குமா? இந்த பக்கம் வேற என்னென்னலாம் வருது பொதுவாக இங்கே? வேற இந்த கரடி வரும். கரடி வரும் சார். அதெல்லாம் களைச்சி பார்க்குங்க. அது சாப்பாடுக்கு வச்சுக்க. ஓ சாப்பாடு இருக்கான்னு இங்கே வந்து பார்க்குமா? களைச்சி பார்க்குமா? வைக்க மாட்டோம், சுத்தம் பண்ணி விட்டுருங்களா. அப்போ அந்த கழிவு ஒன்று தொட்டில எதுவும் போட்டுக்கிறான்னு வந்து பார்க்கும். ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா தானே நாங்கள் பார்க்க முடியும். ஆமாம், கரடி ஏதாவது வருதான்னு. ஸோ யானை, கரடி, சிறுத்தை இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு எத்தனை மணிக்கு மேலே பார்க்கலாம்? 12 மணி ஆகும் சார். 12 மணிக்கு கீழே இறங்கு. 10-11 மணிக்கு கீழே இறங்கு. நேற்று ஏதாவது வந்துதா? கடைசியாக இன்னைக்கு வந்தது. நேற்று இவங்க இப்போ காலைல வந்தவங்க அங்கிட்ட எங்கேயும் போய் பாட்டு எழுதுறோம். அந்த பக்கம் எங்கேயும் இருக்கிறாங்க. அதான் யானை அங்கே நிற்கிதான். வந்துடும் நிற்கிதுன்னாரு. வந்துடும் இப்போ இறங்குன்னாரு. இப்போ வந்து இறங்கி எந்த பக்கம் நிற்குது? அது அங்கே நிற்கிதுன்னாரு. அப்படியே கீழே இறங்கு. மேலே அந்த காட்டுக்குள்ளே நிற்க இப்படி கீழே இறங்கி. அதான் இதுக்குள்ளே தான் போகும் பாதை. இந்த பக்கம் அப்படியே இறங்கிடும். இந்த பக்கம் அப்படியே இறங்கிடும். இது இருக்குல்ல, இப்படி இறங்கி விடுமையாக தண்ணிக்குள்ளே இறங்கி போய். கரடி கடைசி அன்னைக்கு பார்த்தீங்க? அது வந்து நம்ம சாப்பாடு வச்சா வந்துடும் சார். சாப்பாடு வச்சா சாப்பாடு வந்து அது சாப்பாடுக்கு அந்த இது வந்து பார்க்குங்க, வாசனைக்கு வந்துடும். வந்தால் வந்து பார்க்கும். இன்னைக்கு சாப்பாடு வைக்கிறீங்க, கரடியை பார்க்குறோம். இந்த ரூமில் தான் தங்கி இருந்தேன். ஆனால் கேப்பே இல்லையே ஃப்ரெண்டில் நடக்கிறதுக்கு. ஓ அந்த எடுத்துட்டுமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டோமா? இருங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அது இருக்கே எங்கே? அதானா? அதோ ஓ அங்கே இருக்குது. இந்த ஆங்கிள் ஓகே. இந்த ஆங்கிள் கொஞ்சம் கிளியராக இல்லை, இருங்க பார்ப்போம். ரிவர்ஸ் எடுத்துமா? ஓகே. கரெக்டாக பள்ளத்தில் இறங்கி நிற்கிது. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே நின்று இருக்கு போல் இருக்கு. அங்கே போகிறது வழி இருக்கா? அங்கே போக முடியாது. அவனோட தலையை தூக்கி போஸ் கொடுக்குது.
நாம் வால்பாறைக்கு போன நேரம் சோன்னு மழை பிடிச்சிக்கிட்டு, அதனால் வெளியில் பெரிய லெவலில் ஃப்ரீயாக போய் நின்று எடுக்க முடியலையே தவிர பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு கண்ணுக்கு விருந்து வைக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம் நாம் இங்கே போயிருக்கும் பொழுதும் ஈவினிங் டைமில் ஏகப்பட்ட இந்தியன் கார் வந்து நின்றுச்சு. அதை ஒயில்டு டாக் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும், ஆனால் போன வாட்டியை விட பல மடங்கு அதிகமாக இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய அந்த காட்டு மாடுகள் இருந்துச்சு. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல இவ்வளவு காட்டு மாடுகளை பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட காட்டு மாடுகள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது. நாம் ஏற்கனவே சோலையார் டேம் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சரி, இந்த காட்டு மாடுகள் நிற்கிது, போன வாட்டி மாதிரி ஒயில்டு டாக் ஏதாவது வருதா, ஏதாவது ஹண்டிங் சீன் நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சரி, மழையும் கொஞ்சம் விடட்டும், ஏன்னா மழை பெய்யும் போது வைல்டு அனிமல் மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தி வெளியில் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் காரே வந்து நிறையா நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு கிளம்புவோம், சோலையார் டேம் வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு சோலையார் டேம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். சோலையார் டேம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு அங்கேயே வாய்ப்பு இருக்குது. பொதுவாக யானைகள் வந்து சோலையார் போகிற வழியில் வந்து இருக்கும். ஸோ நமக்கு லக் இருந்ததுன்னா யானையை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் சோலையாருக்கு கிளம்பினோம். நான் சொன்ன மாதிரியே சோலையார் போகிற வழியிலேயே யானை வந்து நின்றுட்டு இருந்தது. அது ஒரு யானை இல்லை, ஒரு 4-5 யானை குரூப்பாக நின்றுட்டு இருந்தது. அப்படியே இறங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இறங்கும். குனிஞ்சதுனா அது குனிஞ்சு இறங்கி வருது. அந்த பஸ் வருதுல்ல, அதுகிட்டே இறங்கும். அப்படியா? ஆமாம், அந்த இடத்துல தான் இது இருக்குது. இங்கே இருக்கு, தெரியுது. அதான் இறங்கி வருது. ஏன்னா அது நிற்கிற பொசிஷன் அப்படி தான் தெரிஞ்சு. தலைப்பு தெரியல எனக்கு. இறங்கிடுச்சு பள்ளத்தில். அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல பெண்டு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கடிச்சிட்டாங்க, இறங்கி. நம்ம போயிட்டு திரும்பி வந்துடுவோமா பார்த்தா. அப்புறமா அந்த இடத்துல ஒரு எலிஃபண்ட் பார்த்துருக்கு. அதனால் மேட்டு மேலே தெரிஞ்சிட்டு இருந்த யானை திடீர்னு காணாமல் போச்சு. நான் நினச்சேன் சரி அந்த பள்ளத்துக்குள்ளார இறங்கி தான் கீழே வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி நமக்கு முன்னாடி போன காரும் அந்த கரெக்டாக அந்த பெண்டில் போய் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தோம். சீக்கிரம் வராது. அது இறங்கும்போது நமக்கு தெரியும், நம்ம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறோம். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இது ஒரு 2 இருக்குது, 3 இருக்குது. அப்படியே நிறுத்து. தலை கொஞ்சோண்டு தெரிஞ்சது. டீ எஸ்டேட் தான் இருந்தது. தலை தும்மா துண்டு இருந்தது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுக்குள்ளே மூவ் ஆகிட்டீங்க நீங்கள். மாற நினைச்சேன் முதல்ல, அப்புறம் அது முதுகுது. அப்புறம் இவ்வளோ பேர் இதெல்லாம் தோட்ட தொழிலாளிகள் இடம் போட்டாங்களோ. நாம் கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கும் சோலையார் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா அந்த சோலையார் போகிற வழியில் வந்து அந்த டேமில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் போயிட்டு திரும்பி வரும்போது யானை நின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். நீங்கள் வால்பாறையிலேருந்து சோலையார் டேம் போகணும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த சோலையார் டேம் அமைஞ்சிருக்கு. நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்லேருந்து போனால் எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். ஒரு 35லேருந்து 36 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அது நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்ப 2 சைடு டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அந்த டேமோட அழகு, இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போகிறதுங்கிறது அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
நம்ம டேம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் உடனே திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா யானை எங்கேயும் போயிட போகுது, அதுக்குள்ளார போனால் யானையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் நாங்கள் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருந்தோம். கார் ஒன்று நிற்கிது பார்த்துட்டு இருந்தேன். ஸ்லோ 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 நிற்கிது, மேலே தான் நிற்கிது. இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ஆம்புலன்ஸ் திரும்பி வருது. நம்ம பார்த்தது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்பொழுது அந்த டீ எஸ்டேட்டோட ஒரு சைடில் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு 2 யானை தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து திரும்பி இந்த சைடு வந்தோம், பார்த்தா ஒரு 4-5 யானைங்க நின்றுட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு டைரக்ஷனில் வரோம், அங்கே பார்த்தா அங்கே ஒரு 2-3 யானைங்க நின்றுட்டு இருக்கு. டீ எஸ்டேட்லேருந்து அது ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. அது டீயை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவர்கிட்ட கேட்டேன். அது டீ சாப்பிடாது, டீ பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சில புல், வேற இலை தழை ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்க டஸ்கர் பின்னாடி யானை நிற்கிது தெரியுதா உங்களுக்கு? நாங்கள் சோலையார் டேம் போகிறதுக்காக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் யானை ஒரு 5 யானை நிற்கிதுங்க. ஸோ உங்களை சமையுது. நம்ம ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா யானைகள் வந்து மேலே நின்றுட்டு இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 3 யானை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு வந்தால் அங்கே ஒரு 2 யானை, மொத்தம் 5 யானை நிற்கிது. இன்றைக்கி செம சைட்டிங்கு. சரி இறங்கவும் பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறோம், இறங்கவே மாட்டேங்குது. யானை இறங்கணும் ஒரு 1/2 hour அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தோம். அது கடைசி வரைக்கும் இறங்குற மாதிரியே தெரியல. சரி அப்படின்னு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். பார்த்தா அங்கே ஒரு இந்தியன் கார் வந்து தனியாக நின்றுட்டு இருந்தது. ஒன்று மட்டும் தானே இன்னும் வருதா?
அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு போன டைம் பார்த்த மாதிரி வேறு ஏதாவது சைட்டிங்ஸ் கொஞ்சம் அட்வென்ச்சராக ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். பொதுவாக இந்த இடத்துல யானை, சிறுத்தை, கரடி, ஒயில்ட் டாகு, இந்தியன் கார் இந்த மாதிரி எல்லா வனவிலங்குகளும் வரக்கூடிய இடம் தான். ஸோ அதனால் இந்த இடத்துலையும் ஏதாவது நம்ம வெளியில் போயிருக்கிற டயத்தில் ஏதாவது அனிமல்ஸை மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு அந்தாண்ட சைடு தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புலி வந்து இறந்து போச்சான். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இங்கே வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த ஒயில்ட் டாக் ஹண்டிங் வந்து இந்த பிளேஸ் தான். ஆனால் அது மாதிரி எதிர்பார்த்தோம், இந்த வாட்டி எதுவும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு சூப்பரான சன் செட் ஆகிற சீன் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிது. அந்த ஈவினிங் டயத்தில் அந்த சன் செட் ஆகிற அந்த பியூட்டி, அந்த இடமே ஃபுல்லாக மஞ்சளாக நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது பாருங்கள். நம்ம ரூமுக்கு பக்கத்தில் தங்கியிருந்தவர் ஈவினிங் வெளியில் போகும்பொழுது நம்ம ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டம் அங்கே நின்றுட்டு இருந்த மாதிரி சொன்னார். நம்ம ரெசார்ட்டில் உள்ளவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது நைட் ஆச்சுன்னா அப்படியே இறங்கி நம்ம ரெசார்ட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அது வரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் டார்ச் அடித்து யானை ஏதாவது வருதான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நைட் டயத்தில் கரடி, சிறுத்தையெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போகுது, அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வருமா. அதனால் அதுவும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நாம் தங்கியிருந்த ரெசார்ட்லேயே ஃபுட்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வெளியில் போயிட்டு லேட்டாக வந்ததுனால உடனடியாக எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம், ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ், நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குன்னு அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நல்லா ஃபாரஸ்ட்குள்ளார பூந்து தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெளியிலே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி போக ஆரம்பித்தோம். அது ஒரு பாருங்க, லைட் அடி, ஹெட் லைட் படுற மாதிரி வைங்க. சாம்பார் டே இருக்கு. மரத்துலையோ டீ எஸ்டேட்லையோ எல்லாம் நிற்கும். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அது ஃபீமேல் அது. ஆக்சுவலாக வேறு ஏதோ சுற்றி பார்த்துருச்சு, அது பார்த்தனால இவ்வளோ தூரம் இது பண்ணுது. ஆக்சுவலாக எங்கேயாவது லெப்பர்டு ஏதாவது பார்த்துருக்கலாம்ல, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அது இப்போ கால் பண்ணிச்சுன்னா இங்கே ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு கொஞ்சம் பார்வை திறன் கம்மியில் ஸ்பாட்டட் டியரோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஸ்மெல்ஸ் அதிகம், ஸ்மெல் பண்ணி தான் இருக்கும். அது லிசன் பண்ணுறதுலாம் நம்பர் 1. சாம்பார் மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவிட்டியான ஒரு இதை டீர்ஸ் பார்க்க முடியாது ஸ்பாட்டட் டியரை விட. இதோட எக்ஸாக்ட் கால் கன்ஃபார்மாக தெரியும். இன்கேஸ் இதை பார்த்ததுன்னா கால் கொடுக்குங்க. அப்படி எடுங்க, ஃபீமேல் மேல் வருது பாருங்க, கீழேருந்து வருது. சூப்பர் வீடியோ.
மீட் பண்ணி ரொம்ப ரேர் யாரும் மேட்ச் ஆகுது. மேட்டிங் சீசனும் அந்த கழுத்தில் ரத்த மாதிரி வெடியும் பார்த்தீங்களா, கழுத்தில் இருக்கிற கீழே அது மேட்டிங்க்காக தான் வருது. மேட்டிங் சீசனில் பிளட் மாதிரி வரும் கீழே தெரியுதா கழுத்தில். ஆமாம் ஆமாம், ஜூம் பண்ணி பாருங்க. அங்கே ஏதோ ஓட்ட மாரி இருக்கு. அது அது அந்த மேட்டிங் சீசனில் மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். மேட்டிங் சீசனில் தான் இருக்கும். மேட்டிங் சைக்கிள் டைப் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக அந்த ஹோல்ஸ் எப்பயுமே இருக்கும். ஆமாம், அந்த டைமில் வந்து மண்ணில் மூடின மாதிரி மூடிடும். அந்த மேட்ச் இருக்க டைமில் அது ஓப்பன். அப்படியே நம்ம சாப்பிட போகிறதுக்காக வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பும் பொழுது உண்மையில் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிது. வைல்டு அனிமல்ஸை இரவு நேரத்தில் பார்க்குறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் சாம்பார் டியர் மேட்டிங் சீசன் அப்போ அது பார்க்கக்கூடிய வாய்ப்பும் சரி, இந்தியன் கார் பார்த்தது, இது எல்லாமே இரவு நேரத்தில் வால்பாறை இரவு வாழ்க்கை இப்படி தான் இருக்குமான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதோட இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு வருது. நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.